ஜிஎஸ்டி நாங்க ஒரு நாடு வெறும் வரி விதிப்பில் மட்டும் பொருளாதாரத்தில் மேம்பட்டுவிட முடியும் என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று. தேசத்தின் குடிகள்கிட்ட வரி 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 என்று எப்படி இருக்கு? ஒரு பசுமாடு, அதுக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க, தவிடு வைக்க மாட்டாங்க, புண்ணாக்கு போட மாட்டாங்க, புல்லு போட மாட்டாங்க, வைக்கோல் போட மாட்டாங்க. ஆனால் பாலை மட்டும் கறந்து கொண்டே இருப்பார்கள் என்றால் மாடு செத்து போகாதா? எப்படி? நீங்கள் 28 விழுக்காடு வரி எடுத்தீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திற்கு வேலைக்கு செல்கிறேன். 100 ரூபாய் தான் சம்பளம். 40 ரூபாய் கமிஷன் போக 60 ரூபாய் தான் என் கைக்கு வருகிறது. நான் 1 கிலோ பருப்பு வாங்குகிறேன். அதற்கு என்ன வரி கட்டுகிறேனோ அதைத்தான் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் அதானியும் அம்பானியும் கட்டுகிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க. ஒரே வரிதான். நான் உப்புக்கு எவ்வளவு கட்டணும், அரிசிக்கு எவ்வளவு கட்டணும், பருப்புக்கு எவ்வளவு கட்டணும், எண்ணெய்க்கு எவ்வளவு கட்டணும், பர்பஸுக்கு எவ்வளவு கட்டணும், அதே வரியைத்தான் இந்தியாவின் முதன்மை பணக்காரர்களும் கட்டுகிறார்கள். இதெல்லாம் ஒரு தலைவனால் சிந்திப்பனா? இத்தனை கோடி இவ்வளவு வரி விதிப்பில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஜிஎஸ்டியால் இவ்வளவு வருமானம் வந்தது என்ற கணக்கிற்கு அறிக்கை இருக்க. இந்த வரி என்னவாக குடிகளுக்கு திருப்பி செல்லுது? கல்வியாகவா, மருத்துவமாகவா, குடிநீராகவா, இல்ல என்னவாக செல்லுது? தடையற்ற மின்சாரமா போகுதா? எதையுமே மதத்தை வைத்து மூடிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், என் அன்பிற்குரிய மக்களே, அவர்கள் சாமிக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள், நாங்கள் வாழுகிற பூமியை காக்க அரசியல் செய்ய வந்தவர்கள். மதம் வளர்த்தால் பல கல்லறைகள் உருவாகும், மரம் வளர்த்தால் நம் தலைமுறைகள் நலமாகும் என்பதை அறிவிற் சிறந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.